ஹலோ எவ்ரிவான். நாங்கள் ஒரு நாள் ராமேஸ்வரம் பக்கத்தில் பாம்பன் போயிருந்தோம். அதை பற்றின vlog தான் இது. தரைவழி பயணம், ரயில் வழி பயணம், கடல் வழி பயணம் 3 சந்திக்கிற ஒரு அழகான இடம் தாங்க இந்த பாம்பன் பிரிட்ஜ். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் போன அன்றைக்கின்னு வர கொஞ்சம் ட்ரிஸ்லிங்காக கிளைமேட் ரொம்ப சூப்பராக சில்லுன்னு காத்தடிச்சிக்கிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வியூவை நிஜமாலுமே சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பக்கத்தில் ஒரு பேர்ட்ஸ் இடத்துக்கு போயிருந்தோம். எனக்கு நிஜமாக இந்த பேர்லாம் தெரியாதுங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போயிருக்கையில எனக்கு அந்த டிக்கெட் வைஸும் சரி, அந்த பிளேஸும் சரி எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. பட் ஆனால் ஒன்ஸ் அந்த இதுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் என்னோடய டோட்டல் தாட்ஸுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. பிகாஸ் நாங்கள் அதை திறந்ததுக்கப்புறமே பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் வந்து சீட்ஸ் கொடுக்குறாங்க. திறந்த உடனே எல்லா பேரட்ஸும் என்ன படப்படன்னு அடிச்சுக்கிட்டு நம்ம மேலேனா உட்காந்துக்கிட்டு அந்த இதை வந்து சாப்பிட்றதுக்காக வந்து உட்காரும். உண்மையிலேயே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் அனிமல்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்க ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நான் அன்றைக்கி என் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ரொம்பவே அவன் என்ஜாய் பண்ணியிருந்தான். டக்கு, ரேபிட் எல்லாம் கூட எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரேபிட்டோட காதை பிடிச்சிக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணான். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நான் வந்து ராமேஸ்வரம் அடிக்கடி போயிருக்கேன். ஆனால் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த பிளேஸ்க்கு போனது. ஆனால் நிறைய பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தான், ராமேஸ்வரம் பக்கத்தில் தான். அதனால நான் ராமேஸ்வரம் அடிக்கடி போயிருக்கேன். நீங்கள் யாராச்சும் ஒரு வேளை போகாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த இடத்த போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பரான பிளேஸ். அப்புறம் அது போயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பார்க் இருந்துச்சு. அங்கே போய் பசங்களை விளையாட வச்சுட்டு நாங்கள் வந்து பக்கத்துலேயே ஒரு செடி கடை வச்சுருந்தாங்க. அந்த கடையில் கொஞ்சோண்டு செடி வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பொதுவாகவே இந்த மாதிரி ட்ரிப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது ரொம்பவே ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் மனசுக்கு இதமாகவும் இருக்கும். உங்களுக்கும் அப்படி இருக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.